கட்டாத காளையை கட்டவேணும் ஆசை வெட்ட வேணும் வாசி ஒட்டவேணும் எட்டாத கொம்பை வளைக்க வேணும் காயம் என்றைக்கிருக்குமோ வாலை பெண்ணே. கொங்கணவ சித்தர். கட்டுப்பாடு அற்ற மனம் இளமை முதலே கடுமையாக ஆடிவிட்டு பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாக்கிவிடும். ஆகவே அதனை கட்டுப்பாடு உடையதாக்கி கைக்கொள்ளுகின்ற பக்குவத்தை காலாகாலத்தில் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும். தேவையறிந்து அந்த தேவையான பொருட்களை நாம் உழைத்து அடைய முடியுமா என்று ஆராய்ந்து அதை அடைவது தவறில்லை. ஆனால் அடைய முடியாது என்று இருக்கும் பொருளுக்காக நாய் எலும்பு துண்டுக்காக நாக்கை தொங்க விட்டு கடை வீதியில் நிற்பது போல் ஆசையின் காரணமாக நாமும் ஏங்கி நிற்கக்கூடாது. வாசி அறிந்து அதனோடு இரண்டர கலந்து வாசியை வென்று சிவா வாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். எதுவரை நம் வாழ்வு இருக்கும் என்று நமக்கு தெரியாது எனும் உலகில் நாம் வாழ்வதால் காற்றுள்ள போதே தூற்றிக் கொள்வது போல் நமக்கு இறைவனை தேடுகின்ற வழியில் ஈடுபட்டு இறையனுபவம் பெற்று இறைவனோடு இரண்டரக் கலந்து இன்பம் கண்டுவிடு. அனைவருக்கும் உரிமை உண்டு. குண்டலினி என்று அழைக்கப்படும் வாலை தாயே உனது அருட்கண் பார்வையால் இறையனுபவம் எமக்கு சித்திக்கட்டும். பொருள் விளக்கம் சிவா தாயுமானவர் ஞான சபை அறக்கட்டளை.